தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சபரிமலை மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு வனப்பாதை வழியாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கான அனுமதி 1 மணி நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. சத்திரத்திலிருந்து புல்மேடு வனப்பாதையில் வரும் பக்தர்கள் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையே அனுமதிக்கப்படுவார்கள் என்று இடுக்கி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. வனப்பாதையில் பயணிக்கும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாலும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்பட்டதாலும் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதுரை அலங்காநல்லூர், அவனியாபுரம் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,632 காளை உரிமையாளர்களுக்கும் 5,347 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளனர். அதிகபட்சமாக அலங்காநல்லூரில் 5,786 காளைகள் பதிவாகியுள்ளன. இதில் தகுதியுள்ள காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஆன்லைனில் டோக்கன்கள் அனுப்பப்படும். இந்த டோக்கன் இருப்பவர்களுக்கு மட்டுமே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. தேசிய அளவிலான வலுதூக்கும் போட்டியில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மூதாட்டி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பொள்ளாச்சியைச் சேர்ந்த 82 வயதான மூதாட்டி கிட்டம்மாளின் மகள் பேரன்கள் பல்லடத்தில் வசித்து வருகின்றனர். கிட்டம்மாளின் பேரன்கள் ரோஹித், ரித்திக் ஆகியோர் தேசிய அளவிலான வலுதூக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தனது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய ஆசைப்பட்ட கிட்டம்மாள் பேரன்களோடு உடற்பயிற்சி கூடத்திற்கும் சென்றுள்ளார். அதன் தொடர்ச்சியாக கிட்டம்மாள் வலுதூக்கும் பயிற்சியும் மேற்கொண்டார். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான வலுதூக்கும் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் கிட்டம்மாள் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். கிட்டம்மாள் வலுதூக்கும் சாதனை படைத்து வருவது குறித்து புதிய தலைமுறையில் ஏற்கனவே செய்தி வெளியாகியுள்ளது. திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் 1,08,000 லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வைகுண்ட ஏகாதசி நாளில் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். அவ்வாறு வருகை தரும் பக்தர்களுக்கு வழங்கிட திருப்பூர் ஸ்ரீவாரி டிரஸ்ட் சார்பில் 1,08,000 லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. லட்டு தயாரிக்கும் பணிக்காக 3 டன் சர்க்கரை, 1,5 டன் கடலை மாவு, திராட்சை, முந்திரி, நெய் உள்ளிட்ட பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. லட்டு தயாரிக்கும் பணியில் 700 பேர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை நெல்லை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏற்கனவே 8 பெட்டிகளுடன் இயங்கும் ரயிலில் வரும் 11ஆம் தேதியிலிருந்து இரு மார்க்கத்திலும் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை ஏற்று நடந்த நடவடிக்கையை தெற்கு ரயில்வே மேற்கொண்டுள்ளது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.